ஆன் மட்டும். வணக்கம். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிற நான் எங்கள் தொகுதியில் உள்ள சிக்கல்களை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் 1-2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சிக்கல்களில் ஒன்று தான் இந்த நகராட்சிக்கு சொந்தமான நகராட்சியில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள பாதாள சாக்கடைகளை இங்கே கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சுத்திகரிப்பு இடம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட எல்லா சாக்கடையும் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல தான் அங்கேருந்து இங்கே வெளியேறுது. அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த சாக்கடை வந்து தூய்மை செய்யப்பட்டு இங்கே வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே நிற்கும் போதே தெரியும், இங்கே துர்நாற்றம் அடிக்குது. இது வெயில் காலங்கிறதுனால இங்கே பெரிய அளவில் தண்ணி தேங்கலை. இதுவே மழை காலமாக இருந்தால் அந்த முழங்கால் வரைக்கும் இங்கே தண்ணி தேங்கும். சுற்றி இருக்கிற குடியிருப்புகள் எல்லாமே வந்து இந்த துர்நாற்றத்துலேயும் இங்கே இருக்கிற இந்த அசுத்தமான நீர்னால் ஏற்படுகிற கொசு, அதுக்கப்புறம் இருக்கிற பல வியாதிகள் இங்கேருந்து உருவாகிறதா இங்கே இருக்கிற எல்லா மக்களும் குற்றச்சாட்டு வச்சு பலமுறை போராடிட்டாங்க. இதுக்காக அரசாங்கமும் பலமுறை நிதி ஒதுக்கியும் இதுவரையிலையும் இது வந்து சரி செய்யப்படலை. திருவள்ளூர் நகராட்சி இப்போ வந்து பெருகிட்டு வருது. பல கிராமங்களையும் நகராட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்குது இந்த அரசு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ குடியிருப்புகளோட கழிவுகளை எப்படி சுத்திகரிப்பாங்கன்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கேருந்து முதல்ல இந்த ஏரி முழுக்க சாக்கடையாக மாற்றி நாசமாக்கிட்டாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு குழாயை பதிச்சு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலையும் அந்த கொட்டலை ஆறு இங்கேருந்து தான் கூவம் ஆறு இங்கேருந்து தான் தொடங்குது. அந்த கூவம் ஆற்றுல கொண்டு போயும் இந்த கழிவுநீர் கலக்கப்படுது. இதனால் சுற்றுப்புற சூழலில் மக்கள் வாழக்கூடிய அத்தனை இடங்களிலும் மாசு, கொசு மூலமாக ஏற்படுகிற எல்லா நோய்களுக்கும் மக்கள் ஆட்படுறாங்க. இந்த மாதிரியான இன்னல்களுக்கு ஒரே தீர்வு தான் இருக்குது. மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே அதிகாரம் வாக்கு தான். வாக்கை யாருக்கோ செலுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி சொல்வது ஒன்றே ஒன்று தான். வரக்கூடிய 2026 தேர்தல் இது இந்த எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவாக இருக்கணும். அதுக்கு உங்கள் வாக்கு இருக்கணுங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே இது மட்டும் இல்லாமல் நகரத்தில் சாலையிலிருந்து மின்விளக்கிலிருந்து எல்லாவற்றிற்கும் எல்லா திட்டங்களும் எந்த நல்ல முறையிலும் செயல்படுத்தப்படலை. எல்லாமே வந்து அறகுறையாக தான் இருக்குது. ஒதுக்கப்படுற அந்த நிதிக்கு ஏற்ப இங்கே வேலைகள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இங்கே எதுவுமே தெரியல. சாலைகள் எல்லாமே வந்து படு மோசமாக தான் இருக்குது. எந்த கம்பத்துலேயும் மின் விளக்குகள் சரியாக எரியல. அதனால் மக்கள் இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளுக்கு கூட இந்த அரசியல்வாதிகள்கிட்ட கையேந்தி ஒவ்வொன்றுத்துக்கும் போராடி நம்முடைய அடிப்படை உரிமைக்கும் போராடி நிற்கிற நிலைமையை மாற்றணுன்னா உங்கள் வாக்கு விற்பனைக்கா விவசாயிக்கா என்று முடிவு செய்யுங்கள். நன்றி.